டங்ஸ்டன் கனிமச் சுரங்க ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்ட நாளை முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். மதுரை மாவட்ட மேலூர் தாலுகாவில் உள்ள வல்லாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைக்கும் திட்டம் மக்களின் போராட்டத்தால் கடந்த ஆண்டு ஜனவரியில் கைவிடப்பட்டது. அறிவிப்பு வெளியான முதலாம் ஆண்டு நினைவு நாளை மேலூரில் முல்லைப் பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கத்தினர் கொண்டாடினர். இந்த டங்ஸ்டன் ரத்தானது ஒரு வருடத்தை நிறைவு பெறும் வகையில் இருந்ததுனால இன்னைக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி எங்களது ஒருபோக விவசாயிகள் சங்கம் சார்பாக இதை கொண்டாடினோம். ஆரணி அரசு மருத்துவமனை எதிரே உள்ள கால்வாயில் அடைப்பு ஏற்படுவதாக கூறி அப்பகுதியில் உள்ள குடியிருப்புகளின் வாசல்களை இடித்ததால் பரபரப்பு நிலவியது. பெரியார் நகர் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதன் அருகில் ஆரணி அரசு மருத்துவமனையும் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அரசு மருத்துவமனையின் எதிரில் கால்வாயில் அடைப்பு ஏற்படுவதாக கூறி நகராட்சி ஊழியர்கள் குடியிருப்புகளின் வாசல்களை இடித்தனர். இதனால் நகராட்சி ஊழியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உங்க வீடு தானே? போங்க, இடிச்சாச்சு இல்ல, வேற எங்க இடிக்கணும்ன்றீங்க? எல்லாம் லைன்ஸ் வேலை பண்ணீங்க, நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வேற என்ன பேசுறீங்க? வேற என்ன பேசுறீங்க? நீ வந்து வந்து பேசுறீங்க. அப்படி 100 பேர் பேசிக்கிறாங்க, நீங்க ஒரு ஆள் வந்து எனக்கு இடி என்ன பண்ண சொல்லுங்க? என்ன கேக்குறீங்க? வேற என்ன பண்ணிட்டீங்க? என்ன பண்ண சொல்லுங்க? என்ன பண்ண சொல்லுங்க? எவ்வளவு சொன்னாலும் நான் உங்களுக்கு கேட்க முடியும். நான் உங்களுக்கு கேட்க முடியும். யார் யார் கேட்க முடியும்? இதனிடையே வீட்டிற்கு உள்ளே செல்ல முடியாமல் மூதாட்டி ஒருவர் கண்ணீருடன் வெளியே உட்கார்ந்திருந்தது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. மாமரங்களுக்கு தெளிக்கப்படும் மருந்துகளை மானிய விலையில் வழங்க விவசாயிகள் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் அல்போன்சா, பங்கனப்பள்ளி, இமாம் பசத் உள்ளிட்ட மாம்பழங்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. தற்போது மாம்பழ சீசன் தொடங்கியுள்ளதால் மரங்களுக்கு மருந்து தெளிக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். அது இப்போ பாத்தீங்கன்னா அரும்பு பூவோட இருக்கு. அதுக்கு தற்சமயம் நாங்கள் மருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அது இப்போ போன வருஷத்தை காட்டிலும் இப்போ பூவு அரும்பு நல்லா இருக்கு. இந்த வருஷம் மகசூல் நல்லா கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையோட மருந்து அடிச்சுட்டு இருக்கோம். இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மருந்துகளை மானிய விலையில் வழங்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கைக்கு கடத்த இருந்த 1600 கிலோ பீடி இலை பண்டல்களை திருப்புல்லானி போலீசார் பறிமுதல் செய்தனர். சல்லித்தோப்பு கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு கடல் வழியாக பீடி இலை பண்டல்கள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு ஆய்வு செய்த போலீசார் சரக்கு வாகனம் மூலம் ஃபைபர் படகு வழியாக 37 பீடி இலை பண்டல்கள் கடத்தப்பட இருந்ததை கண்டுபிடித்தனர். பின்னர் அந்த பண்டல்களையும் கடத்தலுக்கு பயன்படுத்திய சரக்கு வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த கடத்தல் தொடர்பாக 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள தனியார் மழலையர் பள்ளியில் தேர்தல் குறித்து பள்ளி குழந்தைகளிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குறிப்பிட்ட இப்பள்ளியில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் இந்திய தேர்தல் அமைப்பு முறையை தெரிந்து கொள்ளவும் தலைமை பண்பை வளர்க்கும் நோக்கிலும் பள்ளியில் மாதிரி தேர்தல் நடத்தப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சி ஆணையாளர் தயாளன் முன்னிலையில் நடந்த தேர்தலில் வேட்பாளர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தும் ரப்பர், பென்சில், புத்தகங்கள் சின்னமாக ஒதுக்கப்பட்டு பிரச்சாரமும் நடத்தப்பட்டது. இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் பெற்றோர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தனர். சிவகாசி மாநகராட்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் 103 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேயர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் துணை மேயர் விக்னேஷ் பிரியா, ஆணையாளர் சரவணன் மற்றும் மாநகராட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு அரசு ஆணைப்படி நியமன உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி உறுப்பினர் பேச்சியம்மாள் தனது முதல் கூட்டத்தில் பங்கேற்றார். அவரை சக உறுப்பினர்கள் வாழ்த்தி வரவேற்றனர். நியமன உறுப்பினர் பேச்சியம்மாள் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்தார். எங்களுடைய தேவைகளை நாங்களே பூர்த்தி செய்யற அளவுக்கு எங்களுக்கும் ஒரு சட்டத்தை கொடுத்து எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்த ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. கரூர் மாரியம்மன் கோயிலில் பக்தர்களிடம் காணிக்கையாக பெறப்பட்ட தங்க நகைகளை தரம் பிரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இக்கோயில்களில் பயன்பாடின்றி உள்ள நகைகளை உருக்கி வங்கியில் முதலீடு செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்ட அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி நகைகளில் உள்ள கற்கள், அரக்கு, அழுக்கு மற்றும் இதர உலோகங்கள் நீக்கப்பட்டு நிகர தங்கத்தின் எடை கணக்கிடும் பணி நடைபெற்றது. இதனை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி துரைசாமி ராஜு நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இதனையடுத்து இந்த தங்க நகைகள் மும்பையில் உள்ள அரசு உருக்காலையில் உருக்கப்பட்டு வங்கி மூலம் ரிசர்வ் வங்கியில் ஒப்படைக்கப்பட உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகே முகமூடி அணிந்து வந்து பணத்தை கொள்ளையடிக்கும் மர்மநபர்களின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வளையல்கார தெருவில் வளையல்கள், ஃபேன்சி பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் அமைந்துள்ளன. இங்கு முகமூடி மற்றும் கையுறை அணிந்தபடி வந்த 4 பேர் கடைகளின் கதவுகளை உடைத்து பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து திலகர் திடல் போலீசார் அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஆரணி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனங்களுக்கு இடையூறு செய்த தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் லைசென்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆரணி பழைய பேருந்து நிலையம் செல்லும் சாலையில் ஆரணி வழியாக வேலூர் செல்லும் தனியார் பேருந்து ஒன்று வாகனங்களுக்கு வழிவிடாமல் இடையூறு செய்து வந்துள்ளது. இந்த வீடியோ காட்சி இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வந்தது. இதனையடுத்து ஆரணி வட்டார போக்குவரத்து அலுவலர் விசாரணை செய்து தனியார் பேருந்தின் ஓட்டுநர் வீரமணி மற்றும் நடத்துனர் கார்த்தி ஆகியோரின் லைசென்ஸை பறிமுதல் செய்தார்.